Good morning. I am your physics teacher, 6th standard physics. Force and motion lesson பார்த்துட்டு இருக்கோம். lesson முடிச்சாச்சு. evaluation பார்ட்டில் கூடிய 1 mark பார்க்க போகிறோம். சயின்ஸ் புக் எடுத்துக்கோங்க, கையில் பென்சில் எடுத்துக்கோங்க. evaluation பார்ட்டில் 1 mark சொல்லி தரும்போது அதில் கரெக்டாக ஆன்சர் மார்க் பண்ணி வச்சு படிங்க. ஓகேவா? evaluation பார்ட்டுக்கு போகலாமா? சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன், யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ், நமக்கு தெரியும் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமும் தெரியும். டிஸ்டன்ஸில் மீட்டரில் மெஷர் பண்ணுறாங்க தெரியும், டைமை வந்து செகண்ட்ஸில் மெஷர் பண்ணுறாங்க தெரியும் இல்லையா? ஆப்ஷன் பாருங்கள், மீட்டர், செகண்ட், கிலோகிராம், மீட்டர் பை செகண்ட் இல்லையா? ஸோ ஆப்ஷன் இஸ் ஃபோர்த் ஆப்ஷன்ஸ், மீட்டர் பர் செகண்ட். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஆக்ஸிலரி மோஷன் அமங் த ஃபாலோயிங் இஸ். ஆக்ஸிலரி மோஷன் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா அலைவுறு இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஆப்ஷன் பாருங்கள், ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் அபவுட் இட் ஆக்சிஸ். சரியா? எர்த்து வந்து தன்னைத்தானே சுற்றிக்கக்கூடியது. அடுத்தது ரெவல்யூஷன் ஆஃப் மூன் அபவுட் த எர்த். சரியா? எர்த்தை மூன் சுற்றி வர்றது. டு அண்ட் ஃப்ரோ மூமெண்ட் ஆஃப் எ வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங். சரியா? ஒரு கம்பியானது முன்னாடி பின்னாடி அதிர்வரக்கூடியது. ஆல் ஆஃப் தீஸ், மேலே சொன்ன எல்லா ஆப்ஷனுமேன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஆக்ஸிலரி மோஷன்றது என்னன்னா டு அண்ட் ஃப்ரோ மோஷன் தான் இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி, டு அண்ட் ஃப்ரோ மூமெண்ட் ஆஃப் எ வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங். ஓகேவா? அடுத்த தேர்டு பாருங்கள், த கரெக்ட் ரிலேஷன் அமங் த ஃபாலோயிங் இஸ். கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது கரெக்டானது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் இன்டு டைம். Speed equal to distance by time. Speed equal to time by distance. Speed equal to 1 by distance into time. இல்லையா? ஸோ இதில் கரெக்டான ஆப்ஷன் என்னது? பி, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? ஃபோர்த்து பாருங்கள், கீதா ரைடு வித் ஹர் ஃபாதர் பைக் டு ஹர் uncle's house which is 40 km away from her home. He takes 40 minutes to reach there. சரியா? கீதா அவங்க ஃபாதரோட பைக் எடுத்துகிட்டு அங்கிள் வீட்டுக்கு போகிறாங்க. 40 கிலோமீட்டரை அவங்க 40 மினிட்ஸில் வந்து ரீச் ஆகுறாங்க. சரியா? ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்கள், she travels with a speed of 1 km per minute. ஸ்டேட்மெண்ட் 2, she travels with a speed of 1 km per hour. இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னாவே கிலோமீட்டர் பை மினிட் சொல்லுவோம் இல்லையா? அடுத்து பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 40 கிலோமீட்டரை வந்து பார்த்தோம்னா 40 மினிட்டில் வந்துட்டு க்ராஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட் இல்லையா? ஆப்ஷன் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் இஸ் கரெக்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட்னு அர்த்தம். செகண்ட் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் இஸ் கரெக்ட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட்னு அர்த்தம். போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டுன்னு அர்த்தம். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், நெய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 ஆர் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ ஒன்று இல்லைன்னா ரெண்டாவது ஆப்ஷன் சொல்கிறாங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு கரெக்டானது எது? ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் இஸ் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான பதில். ஓகேவா? அடுத்தது, find whether the following statement are true or false. If false, give the correct answer. ஃபஸ்ட்டெல்லாம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னாவே ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ட்ரூன்னு எழுதுவோம், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு எழுதுவோம் இல்லையா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் ஃபால்ஸ் கிவ் த கரெக்ட் ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபால்ஸ்ன்னு சொன்னோம்னா கரெக்டான ஆன்சர் எழுத சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டு அண்ட் ஃப்ரோ மோஷன் இஸ் கால்டு ஆக்ஸிலரி மோஷன். ஆமாவா? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா முன்னாடி பின்னாடியோட இயக்கம் தான் நம்ம ஆக்ஸிலரி மோஷன் சொல்கிறோம். ஓகேவா? அப்போ ஆன்சர் ட்ரூ. செகண்ட் பாருங்கள், வைப்ரேட்டரி மோஷன் அண்ட் ரொட்டேட்டரி மோஷன்ஸ் ஆர் பீரியாடிக் மோஷன் சொல்கிறோம். சரியா? அது ஃபால்ஸ். அப்போ கரெக்டான ஆன்சர் என்னது? வைப்ரேட்டரி மோஷன் அண்ட் ஆக்ஸிலரி மோஷன்ஸ் ஆர் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ எதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ரொட்டேட்டரிக்கு பதில் ஆக்ஸிலரி மோஷன் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோ. ஓகேவா? அடுத்த தேர்டு பாருங்கள், வெஹிக்கல் மூவிங் வித் வேரிங் ஸ்பீட் ஆர் செட் டு பி இன் யூனிஃபார்ம் மோஷன். சரியா? இப்போ வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்தோம்னா ஸ்பீடை வெரி பண்ணி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம யூனிஃபார்ம் மோஷன் சொல்கிறோமா? இல்லை தானே? அப்போ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன? வெஹிக்கல்ஸ் மூவ் வித் வேரிங் ஸ்பீட் ஆர் செட் டு பி இன் நான் யூனிஃபார்ம் மோஷன். இப்போ பாருங்கள்,
நம்ம வந்து மோஷனோட டைப்பை மாற்றிருக்கோம். அப்போ நான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்லியிருக்கோம். இதுவே நம்ம இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் எழுதலாம். எப்படின்னு பாருங்கள். Vehicles moving with uniform speeds are said to be in uniform speed. அப்போ இங்கே வேரியிங் ஸ்பீடுக்கு பதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு மாற்றிருக்கோம். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதுங்களா இது? ஓகே. ஃபோர்த்து பாருங்கள். ரோபோட் வில் ரீப்ளேஸ் ஹியூமன் இன் ஃபியூச்சர். சரியா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோமா, இப்போ வந்து மனிதனுக்கு பதிலாக ரோபோட்கள் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கோமா. அப்போ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ரோபோட் வில் நாட் ரீப்ளேஸ் ஹியூமன் இன் ஃபியூச்சர். ஓகேவா? அடுத்து பாருங்கள். தேர்ட் ரோமன் லெட்டர் filling the blanks. First question, a bike moving on a straight road is an example of dash motion. Straight line நாவே என்ன motion தான்? Linear motion. Second question பாருங்க. Gravitational force is a dash force. Gravitational force அப்படின்னாவே வந்து பார்த்தோம்னா without touching தான் இல்லையா? அப்போ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஆன்சர் என்னதுமா? நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அடுத்து தேர்டு பாருங்க. Motion of a potter wheels is an example of dash motion. சரியா? இப்போ பானெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அந்த வீல் வந்து யூஸ் பண்ணக்கூடியது வந்து என்ன மோஷன் கேட்குறாங்க. என்ன மோஷன் அது? ரொட்டேட்டரி மோஷன். ஓகேவா? ஃபோர்த்து பாருங்க. when an object covers equal distance in equal interval of time is said to be in dash motion. யூனிஃபார்ம் மோஷன். என்ன மோஷன்? யூனிஃபார்ம் மோஷன். ஓகேவா? அடுத்து பாருங்க. ஃபோர்த்து ரோமன் பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த கேர்ள் வந்து பார்த்தோம்னா சர்க்கிள் விளையாடுறாங்க. ஆமாவா? அப்போ அது என்ன மோஷன் அது? அந்த பொண்ணு வந்து ஸ்ட்ரைட்டான லைனில் வருது. அப்போ லீனியர் மோஷன் சொல்லலாமா? ஓகே. செகண்ட் பாருங்கள். உங்களுக்கு டாப் வந்து ரொட்டேட் ஆகுது. அப்போ என்ன மோஷன் அது? ரொட்டேட்டரி மோஷன். ஓகேவா? அடுத்து பாருங்கள். பார்க்கில் வந்து பார்த்தோம்னா சில்ட்ரன்ஸ் எல்லாமே ஸ்விங் விளையாடுறாங்க இல்லையா? அப்போ அது என்ன மோஷன் அது? ஆக்ஸிலரி மோஷன். அடுத்து பாருங்கள். ஒரு கையில் வந்து கல்லை கட்டி ரொட்டேட் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ அது என்ன மோஷன் அது? சர்க்குலர் மோஷன். ஓகேவா? அடுத்து பாருங்கள். கார் வந்து நடு ரோட்டில் போயிட்டுருக்கு இல்லையா? அப்போ அதனுடைய மோஷன் என்னன்னு பார்த்தோம்னா காரு ஸ்ட்ரைட் லைனாகவும் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் அது வீல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொட்டேஷன் மோட்லேயும் இருக்குது இல்லையா? அப்போ லீனியர் அண்ட் ரொட்டேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் த ஃபாலோயிங்கில் பொறுத்த வரைக்கும் பிசர்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த சைடு மோஷனோட டைப் கேட்டிருக்காங்க. சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுத்து கூட கேட்பாங்க. ஓகேவா? அப்போ எதாக இருந்தாலையும் சரி நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள். அனலாக். அனலாக்னா கம்பேர் பண்ணுறது இல்லையா? கிக்கிங் எ பால் இல்லையா? பாலை நம்ம உதைக்கிறோம், கண்டிப்பாக நம்ம தொடுறோம் இல்லையா? அப்போ அது கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஃபாலிங் ஆஃப் லீஃப். மரத்துலேருந்து இலை கீழே விழுறது என்ன ஃபோர்ஸு? நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? அடுத்தது டிஸ்டன்ஸை வந்து மீட்டரில் மெஷர் பண்ணுறோம். ஸ்பீடரில் மெஷர் பண்ணுறோம். மீட்டர் பர் செகண்டில் மெஷர் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள். சர்க்குலரி மோஷன் எக்ஸாம்பிள் வந்து ஸ்பின்னிங் டாப் சொல்கிறாங்க. அப்போ ஆக்ஸிலரி மோஷன் வந்துட்டு டேஷ் மோஷன். என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ஸ்விங்கிங் ஆஃப் எ பெண்டுலம். அது எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகேவா? நீங்கள் எந்த எக்ஸாம்பிள் வேணால் எழுதலாம். ஆக்ஸிலரி மோஷனுக்கு வந்து நீங்கள் ஸ்விங்கிங் ஆஃப் எ பெண்டுலம் கூட எழுதலாம், இல்லை வந்து அந்த ஸ்ட்ரிங்கோடைய மூமெண்ட் கூட நீங்கள் எழுதலாம். ஓகேவா? ஸோ ஆக்ஸிலரி மோஷனுக்கு என்ன எக்ஸாம்பிளோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எவாலுவேஷனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ரோமன், செகண்ட் ரோமன், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் வரைக்கும் பார்த்துருக்கோம். இது எல்லாமே 1 மார்க்ஸ் தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எவாலுவேஷனில் பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக கொஷினை படித்து ஆன்சரை சொல்லி பாருங்கள். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதனுடைய ரிமைனிங் பார்ட் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.